வணக்கம். திமுக ஆட்சி ஒரு சிறப்பான ஆட்சி, பொற்கால ஆட்சி, திராவிட மாடல் ஆட்சி இந்தியாவிற்கே முன்னுதாரணமா திகழுது அப்படின்னு போற்றி புகழ்றாங்க. யாரு போற்றி புகழ்றாருன்னா ஐயா ஸ்டாலின் தான். தனக்கு தானே சுய தம்பட்டம் அடிச்சுக்கிறார். இது ஒரு பக்கம். அப்புறம் சொல்றாங்க, பத்திரிகையாளர்கள்லாம் இந்த ஆட்சியை கொண்டாடுறாங்க, பாராட்டுறாங்க, அப்படி மெச்சுறாங்க, அப்படி சிலாகிக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. யார் அந்த பத்திரிகையாளர்கள் கேட்டா செந்தில் வேளாண் ஜென்ராமா. இந்த கேலி குத்தை 3 ஆண்டாக பார்க்குறோம். வெறுமனே ஊடகங்களோட தயவோட போலியாக உருவாக்கப்படக்கூடிய ஊடக பிம்ப கட்டுமானம் கருத்துருவாக்கத்தால் தான் அந்த ஆட்சியை ஓடிக்கொண்டிருக்கு. ஆனால் அவ்வப்போது நடக்கிற சில சம்பவங்கள் இந்த ஆட்சியோட லட்சணத்தை வெளிச்சம் போட்டு காட்டிடுது. அந்த அடிப்படையில் நடந்த ஒரு சம்பவத்தை விழாவாரியா திமுகவோட ஆட்சி எவ்வளவு நிர்வாக சீர்கேட்டோடு இருக்குங்கிறதுக்கான சான்றா இதை விழாவாரியா விளக்கலாம்னு நினைக்கிறேன். கடந்த 21ஆம் தேதி நாகர்கோயிலேருந்து தூத்துக்குடிக்கு போகிற அரசு பேருந்து. அப்படி இந்த அரசு பேருந்து போகிறப்ப நாங்குநேரியில் சென்னையை சேர்ந்த ஆயுதப்படை காவலர் ஆறுமுக பாண்டி ஏறுறாரு. முன்னதாக அவர் புலன் சிறையிலேருந்து ஒரு சிறைவாசியை பாளையங்கோட்டையை கொண்டு போயிட்டு நாங்குநேரியில் இருக்கக்கூடிய நண்பரை பார்த்துட்டு வர்றாரு. அங்கே பேருந்து ஏறுறாரு. அவர் ஏறுறப்ப சீருடையில் இருக்கார், யூனிஃபார்மில் இருக்கார். இருக்கிற சமயத்தில் நடத்துனர் டிக்கெட் எடுங்க அப்படின்னு இருக்கிறார். நான் டியூட்டியில் இருக்கேன், நான் பணியில் இருக்கேன், டிக்கெட் எடுக்க முடியாது மறுக்கிறார். அப்போ 2 பேருக்கு இடையே ஒரு காரசாரமாக பேச்சுவார்த்தை போகுது. டிக்கெட் எடுக்க சொல்லி அவர் நடத்துனர் வற்புறுத்தாரு. இல்லை எடுக்க மாட்டேன், உங்கள் ஆளுக கண்டக்டரோ டிரைவரோ இதே போல் போகிறப்ப அவங்க எடுக்கிறது இல்லை, அதே தான் நாங்களும், எங்களுக்கு அதான் பிறந்துன்னு சொல்லிட்டு ஒரு காரசாரமாக போகுது. ஒரு கட்டத்தில் பக்கத்தில் உள்ளவங்கலாம் ஏன் தம்பி இவ்வளவு வாக்குவாதம்லாம் எடுத்துருங்க அப்படின்னு சொன்ன பிறகு அவர் டிக்கெட் எடுத்துடுறாரு. ஆனால் இதுக்கு இடையே நடத்துனர் தரப்புலேருந்து இந்த காரசாரமான இந்த உரையாடலை அலைபேசியில் படம் பிடிச்சிடுறாங்க. அவர் பயணச்சீட்டு எடுத்துட்டு பயணத்தை முடிச்சுட்டு போயிடுறாரு. ஆனால் இந்த காணொலியை சமூக வலைதளங்களில் பதிவேற்றம் செய்கிறாங்க. பதிவேற்றம் செஞ்ச பிறகு இது வைரலாக பரவுது, எல்லாரும் இதை பார்க்குறாங்க. பார்த்த பிறகு தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் ஒரு விளக்கத்தை சொல்லுது. அதாவது வாரண்ட் இருந்துச்சுன்னா ஒரு சிறைவாசியை கொண்டு போகிறாங்க அப்படின்னா அப்போ பயணச்சீட்டு எடுக்க தேவையில்லை, மற்றபடி அவங்க பணியில் இருந்தாலும் பயணச்சீட்டு எடுத்து தான் ஆகணும், அதை தவிர்க்க முடியாது. அதனால அந்த ஆயுதப்படை காவலர் ஆறுமுக பாண்டி மீது துறை சார்ந்த நடவடிக்கை எடுக்க சொல்லி நாங்கள் பரிந்துரை செய்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஆயுதப்படை காவலர் ஆறுமுக பாண்டி மீது துறை சார்ந்த நடவடிக்கையாக விசாரணை செய்யப்பட்டு நடவடிக்கை எடுக்கலாம்னு அதுக்கான முன்னகவல் போயிட்டு இருக்கு. அப்படி விசாரணை பண்ணுறப்ப அந்த ஆறுமுக பாண்டி மயங்கி விழுந்துடுறாரு. இது எல்லாமே செய்தி ஆகி கொண்டிருக்கு. இது செய்தி ஆன பிறகு அடுத்த ஒரு 2 நாட்கள்ல என்ன நடக்குதுன்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு பேருந்துகள், அந்த அரசு பேருந்துகளை ஓட்டக்கூடிய ஓட்டுநர்கள் மேல தொடர்ச்சியா வழக்குகளை போடுறாங்க. பல இடங்கள்ல வழக்குகளை போடுறாங்க. என்ன வழக்குன்னா, நீங்க ஓவர் ஸ்பீடில் வந்துட்டீங்க, நோ பார்க்கிங்ல வண்டி எடுத்துட்டீங்க, பஸ் ஸ்டாண்ட் இங்க இருக்கு, பஸ் ஸ்டாண்டை விட்டு தள்ளி எடுத்துட்டீங்க, அப்புறம் சீட் பெல்ட்டே நீங்க போடல. அரசு பேருந்துல சீட் பெல்ட்டுங்கிற ஒண்ணு நான்லாம் பார்த்ததே கிடையாது, அப்படின்னு இருக்கானே தெரியல. ஆனா சீட் பெல்ட் போடலன்னு சொல்லிட்டு அதுக்கு ஃபைன், அபராதம். அப்புறம் சீருடைய ஒழுங்கா போடல, யூனிஃபார்ம் ஒழுங்கா போடல, யூனிஃபார்ம் கசங்கிருக்கே அப்படின்னு என்னென்னமோ சொல்லி அந்த ஓட்டுநர்கள் மீது தொடர்ச்சியாக காவல்துறை வழக்கப்படுது. ஏன்டா அந்த சம்பவம் தொடர்ச்சி அது 2 நாள் 3 நாள் அரங்கேடுது? இவ்வளவு நாட்கள்ல நம்ம இது கேள்விப்படுத்த கூட இல்லை. அரசு பேருந்து பேருந்தை ஓட்டக்கூடிய ஓட்டுநர் மீது, நடத்துனர் மீது காவல்துறை வழக்கு போட்டது நம்ம ஒரு சம்பவத்தை கேள்விப்பட்டது இல்லை. புதுசா தமிழ்நாட்டில் நடக்குதாடா அப்படின்னு பார்த்தா அதுக்கு காரணம் என்னன்னா, இந்த ஆறுமுக பாண்டி அந்த காணொலி வந்துச்சுல்ல, அதுதான் காரணம். அது அடிப்படையில் இங்க போக்குவரத்து துறைக்கும் காவல்துறைக்கும் உரசல் ஏற்பட்டு அதுல போக்குவரத்து துறையை பழிவாங்க விதமாக தமிழ்நாடு முழுக்க 2-3 நாட்களாக தொடர்ச்சியாக பல பேருந்துகள் மேல வழக்க போடுறாங்க. தொடர்ச்சியா நடக்குது சம்பவம். இது அப்பட்டமா தெரியுது. இது ஒரு பழிவாங்கும் நடவடிக்கை, ஒரு காழ்ப்புணர்ச்சினால, ஒரு ஈகோ பிரச்சனைக்காக போக்குவரத்து துறையை பழிவாங்கும் விதமா காவல்துறை செயல்படுது அப்படின்னு தெரியுது. இதுல இடையில ஒரு செய்தி என்னன்னா, 2021ஆம் ஆண்டே காவலர்களுக்கு இலவச பயணம்னு ஸ்டாலின் சட்டமன்றத்தில் அறிவிச்சிருக்காரு அப்படின்னு. அந்த செய்தியோட உண்மைத்தன்மை என்னன்னு போய் பார்த்தா, 2021 மானிய கோரிக்கை விவாதத்தின் போது
சட்டமன்றத்தில் ஐயா ஸ்டாலின் வந்து 44 அறிவிப்புகளை காவல்துறையினருக்கு விடுறாங்க. அதுல என்ன அறிவிப்பு, முதன்மையான அறிவிப்புன்னா, காவலர் முதல் ஆய்வாளர் வரை அவங்க பணி செய்யக்கூடிய மாவட்டங்கள்ல இலவசமா பயணம் செய்யலாம், அதற்கான அடையாள அட்டை வழங்கப்படும் அப்படின்னு அறிவிக்கிறாங்க. அதுக்கும் பிறகு என்னன்னா, போக்குவரத்துறை செயலாளராக இருக்கக்கூடிய உதயபாஸ்கர் வந்து அன்றைக்கு காவல்துறை தலைவராக இருந்த சைலேந்திர பாபு கிட்ட யார் யார் பயன்பெற போறா, இந்த காவலர்கள் குறித்தான அந்த விவரங்களை கொடுங்க அப்படின்னு கேட்கிறாங்க. ஆனா அந்த விவரங்களை காவல்துறை கொடுக்கவே இல்லை, அரசாணை வந்து வெளிவரவே இல்லை. அதன் விளைவாக அது வந்து நடைமுறைக்கே வரல. அது கூட அந்த பணி செய்யக்கூடிய மாவட்டங்கள்ல டிக்கெட் எடுக்க வேண்டாங்கிற அந்த விதி கூட. இதை வந்து போக்குவரத்துறை செயலாளராக இருக்கக்கூடிய பனீந்திர ரெட்டிங்கிற ஒருத்தர் வந்து உறுதிப்படுத்துறார். இப்படி போய்கிட்டு இருக்கு. இப்படி வந்து ஒரு அரசாணை போடாம, ஒரு திட்டம் முன்ன அறிவிச்சு அது அரசாணை போடாம அது செயல்பாட்டுக்கு வராம அங்கேயும் கெடுபடியா இருக்கு. இன்னொரு பக்கம் வந்து போக்குவரத்துறைக்கும் காவல்துறைக்கும் இடையே உரசல். இதனால தமிழ்நாடு முழுக்க வழக்க போடுறாங்க. வழக்க போட்ட பிறகு நேத்து வந்து ஒரு காணொலி வருது. அந்த காணொலியில அந்த ஆயுதப்படை காவலர் ஆறுமுக பாண்டியும் அந்த நடத்துனரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறாங்க. பேசுறப்ப ரெண்டு பேரும் பேசிட்டு கட்டி பிடிச்சி அப்புறம் ஒரு கோவில தேநீரோட முடிக்கிறாங்க. அதாவது ரெண்டு பேரும் பேசி சமாதானம் ஆயிட்டாங்களாம். இது போல ஒரு கேலி கூத்த, ஒரு நாடகத்தை உலகத்துல எங்கேயாவது பார்க்க முடியுமா? எங்கேயாவது? அந்த ஆயுதப்படை காவலர் பண்ணது சரியா தப்பா? அவர் பண்ணது தப்புன்னா அவர் மேல துறை சார்ந்த நடவடிக்கை, இல்லை அவர் பண்ணது சரின்னா அந்த நடத்துனருக்கு ஒரு எச்சரிக்கை, இனிமே அப்படிலாம் பண்ணக்கூடாது, அவங்களுக்கு வந்து இலவசமாக பணிச்சதற்கான இது இருக்கு, உரிமை இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அதை விட்டுட்டு தமிழ்நாடு முழுக்க காவல்துறை வந்து அந்த போக்குவரத்துறையை சார்ந்த நடத்துனர்கள் மீது, ஓட்டுநர்கள் மீது வழக்கு போடுதுன்னா இது பழிவாங்க நடவடிக்கை தானே. இந்த கேலி குத்து இந்தியாவில் வேற எந்த மாநிலத்திலாவது அரங்கேறுமா? இப்போ வந்து ரெண்டு வெவ்வேறு துறை சார்ந்தவங்களுக்கு மோதல் வருதுன்னா எப்போ மோதல் வரும்னா, ஒன்று மத்திய அரசின் கீழே வரும், ஒன்று மாநில அரசின் கீழே வரும். உதாரணமா சிபிஐக்கும் போலீஸுக்கும் இடையே மோதல் வரும். சிபிஐ வந்து மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கு, இங்கே காவல்துறை மாநில அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கு. அப்போ வெவ்வேறு கட்டுப்பாடு இருப்பதால ஒரு உரசலும் மோதல் போக்கும் வரும். அது இயல்பானது, பல மாநிலங்கள் நடந்திருக்கு. ஆனால் இங்கே போக்குவரத்துறை தமிழ்நாடு அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கு, காவல்துறை தமிழ்நாடு அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கு. போக்குவரத்துறை அமைச்சர் வந்து சிவசங்கர், காவல்துறை அமைச்சர் வந்து ஐயா ஸ்டாலின். இதுல இந்த அரசாணை குறித்து போக்குவரத்துறை அமைச்சர் சிவசங்கர்கிட்ட கேட்டா அது என்ன மாதிரி இருக்குன்னு தெரியல. இப்ப தேர்தல் நடத்த விதி இருக்கிறதால ஒன்றும் சொல்ல முடியல. தேர்தல் முடிஞ்ச பிறகு அதை ஆலோசிச்சு அந்த அரசாணை அந்த விவரங்கள் வந்து எந்த அளவில் இருக்குங்கிறத குறித்து நான் வந்து தெளிவுபடுத்துறேன் அப்படின்னு ஒரு குழப்பிருக்கேன். அப்ப நிர்வாகம் எவ்வளவு லட்சணத்தை இருக்குங்கிறதுக்கு இதெல்லாம் சான்று. 3 நாள் அங்க தமிழ்நாடு முழுக்க வழக்க போடுறாங்க. 3 நாளா வந்து வழக்க போடுறாங்க. பேருந்து ஓட்டுநர்கள் மீது, நடத்துனர்கள் மீது வழக்க போடுறாங்கன்னா இங்க ஐயா ஸ்டாலின் என்ன பண்றாரு? அவருக்கு தெரியாதா இது பழிவாங்கும் போக்குன்னு தெரியாதா? ஒரு சாதாரண ஒரு நடத்துனருக்கும் ஒரு காவலருக்கும் ஏற்பட்ட ஒரு உரசல், ஒரு வாத பிரதிவாதம், ஒரு காரசாரமான உரையாடல், அது ரெண்டு துறைக்குமான ஈகோ பிரச்சனையா மாறி 3 நாள் வரைக்கும் தமிழ்நாடு முழுக்க கேச போடுறாங்க அப்படின்னா அது தமிழ்நாட்டில் வந்து ஒரு அசாதாரணமான சூழலை உருவாக்குது. தேவையில்லாத அபராதம், தேவையில்லாத வழக்கு, தேவையில்லாத ஒரு இடையூறு நடக்குது. அப்படின்னா முதலமைச்சர் உடனடியாக தலையிட்டு என்னப்பா நடக்குதுங்க, என்ன விளையாட்டு காட்டுறீங்களா? போக்குவரத்துறைக்கும் காவல்துறைக்கு என்னப்பா சண்டை? ஒரு சாதாரண பிரச்சனைக்கு இவ்வளவு இது பண்றதா அப்படின்னு கடும் எச்சரிக்கைகளை முதலமைச்சர் ஸ்டாலின் கொடுத்திருக்க வேண்டும். ஏன்னா காவல்துறையே அவர் கட்டுப்பாட்டுல இருக்கு. அப்ப காவல்துறை கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் அதையெல்லாம் ஒன்றும் பண்ண மாதிரி தெரியல. கடைசியா ரெண்டு பேரும் அந்த நடத்துனரும் அந்த காவலரும் பேசி சமாதானம் ஆனது போல ஒரு காணொலியை போட்ட பிறகுதான் ரெண்டு துறைக்குமான அந்த மோதல் போக்கும் உரசல் போக்கும் அப்படியே அடங்கும். அப்படியே வந்து இந்த ஈகோ பிரச்சனை போகும்னா இது நிர்வாகமா வருதுமா? அதுக்கு பிறகு சொல்றாங்க தமிழ்நாடு முழுக்க இந்த நடத்துனர்கள் மீது, ஓட்டுநர்கள் மீது வழக்கு போட்டாங்கல்ல, அந்த வழக்கை பூரா நாங்க பின்வாங்கிடுறோம், திரும்ப பெற்றுறோங்கிறாங்க. இது என்ன காமெடி இதெல்லாம்? அப்ப பொய்யான வழக்க போட்டாங்களா? பொய்யான வழக்க போட்டாங்கன்னா பொய்யான வழக்கு போட்டாங்க மீது எடுக்கப்படக்கூடிய நடவடிக்கை என்ன பதில் இருக்கு? இப்படி எங்கேயாச்சும் ஒரு நிர்வாகம் இருக்குமாங்க? எங்கேயாச்சும்? நீங்க முதல்வர் படத்துல பார்த்தா ஒரு காட்சி வரும். அந்த காட்சியில வந்து அரசு பேருந்து ஓட்டுநருக்கும் ஒரு சாதி சங்கம் நினைக்கிறேன், 2 பேருக்கும் இடையில ஒரு சண்டை வரும். இந்த சண்டை வந்து
மாநிலம் முழுக்க கலவரம் போல பத்திரியக்கூடிய ஒரு சூழல் மாறும். முதல் படத்துல ஒரு காட்சி வச்சிருப்பாங்க, அர்ஜுன் வந்து அதை படம் பிடிப்பார். அது போல சாதாரணமா ஒரு காவலருக்கும் ஒரு நடத்தலுக்கும் ஏற்பட்ட ஒரு சின்ன ஒரு தகராறு கூட சொல்ல முடியாது, சின்ன ஒரு வாக்குவாதம். அந்த வாக்குவாதம் ரெண்டு துறையையும் பாதிச்சு, ரெண்டு துறையும் ஒண்ணுக்கொண்ணு மோதி, போக்குவரத்து துறையை சேர்ந்த பணிந்தர் ரெட்டியும் இந்த பக்கம் உள்துறையை சேர்ந்த அமுதாவும் பேசி கலந்து ஆலோசனை பண்ணி என்ன தீர்வு வெட்டலாம்ங்கிற அளவுக்கு அவங்க கட்டிமையா மூளையை போட்டு கசக்கி கடைசியில் ரெண்டு காவலரையும் இந்த நடத்தரையும் பேச வச்சு சமாதானம் எடுத்து சமாதானம் பண்ணி ஒரு வீடியோ போட்டு சமாதான கொடியை பறக்க விட்டலாங்கிற அளவுக்கு இதுல அவ்வளவு ஒடுத்தான சம்பவம். அதெல்லாம் ஒரு சாதாரண சம்பவங்க, சாதாரண சம்பவம். அது இந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் ஒரு பெரிய செய்தியாக மாறுதுன்னா எந்த லட்சணத்தை இருக்குது? முதல் நாளே தெரியுது இந்த வழக்குகள் போடப்படுறது பழிவாங்கும் நோக்கத்தோட வீம்புக்கு போடுறாங்க. ஒரு அதிகார போட்டி, ஒரு ஈகோ யுத்தம் தான் அது. அப்படின்னா முதல் நாளே ஐயா ஸ்டாலின் காவல்துறை தலைவரை கூப்பிட்டு எதுக்கு தேவையில்லாம வழக்க போடுறாங்க, எதுக்கு தேவையில்லாத இந்த பிரச்சனை நிறுத்த சொல்லுங்க அப்படின்னா முடிஞ்சு போச்சு, முதல் நாளே முடிஞ்சு போயிருக்கும். ஆனா அதை செய்ய துப்பு இல்லாம 3 நாள் வரைக்கும் இழுத்து கொண்டா வச்சுட்டு கடைசியில் அந்த நடத்துனரையும் காவலரையும் பேசி அந்த காணொலி போடுற கூத்தெல்லாம் எங்கேயுமே இந்தியாவில் எந்த ஒரு மாநிலத்திலும் நடக்காத வினோதம், கேலி கூத்து. ஐயா ஸ்டாலின் வந்து நான் சர்வாதிகாரியா செயல்படுவேன், நான் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பேன், தப்பு பண்ணா யாரு பண்ணாலும் நடவடிக்கை எடுப்பேன், இது அண்ணா மீது ஆணை, நாங்க சும்மா விட மாட்டேன், அப்படி இப்படின்னு கடுமையா பேசுறாரு. ஆனா அவருக்கு கீழே இருக்கக்கூடிய காவல்துறை அமைச்சகம், அவருக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் சிவசங்கர், அவர் வச்சிருக்கக்கூடியது போக்குவரத்து அமைச்சகம், 2 அமைச்சகத்தையும் ஒன்னா வந்து திறன்பட நிர்வகிக்க முடியல. இவர் போடுற அரசாணையை காவல்துறை அமைச்சகம் வந்து அங்க கொண்டு போகல, போக்குவரத்தை கொண்டு போகல. இப்ப இந்த லட்சத்தை நிர்வாகம் இருக்குது. ஆனா சொல்றாங்க இந்தியாவில சிறப்பான ஆட்சி தமிழ்நாட்டில் நடக்குதுங்கிறாங்க. தமிழ்நாடு முழுக்க சட்ட ஒழுங்கு சிக்கல், எவ்வளவு கொலை, எவ்வளவு வன்முறை, எவ்வளவு வந்து ஒரு அசம்பாவிதங்கள். பொதுவா திமுக ஆட்சின்னா சட்ட ஒழுங்கு சிக்கல் இருக்கும், தேவையில்லாத வன்முறை நடக்கும், கொலை நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நாம கூட அதை சும்மா சொல்றாங்க போல இருக்குன்னு லட்சம். ஆனா அந்த 3 ஆண்டுகள் ஆட்சி காலத்துல திமுகவுக்கு வாக்கு செலுத்தவங்க சொல்லுவாங்க அவ்வளவு மோசங்க. ஏன்னா அவ்வளவு, இன்னைக்கு காலையில் செய்தியை படிக்கிறோம், போதை ஊசியை போட்டு ஒருத்தன் இறந்து போயிட்டான், அப்படி 7வது படிக்கக்கூடிய ஒரு மாணவன் இறந்து போயிட்டான்னு படிக்கிறோம். இந்த போதை ஊசி, போதை பொருள், இந்த கஞ்சா அபின்லாம் தமிழ்நாட்டில் தங்கு தடை இல்லாமல் கிடைக்குது. அதிமுக ஆட்சியில் வந்து குட்காவை எடுத்துட்டு போனார் சட்டமன்றத்துக்குள்ள ஐயா ஸ்டாலின், விதிமுறைகள் கூட வர்ணிக்கப்பட்டுச்சு. குட்காவை எடுத்துட்டு போய் விஜயபாஸ்கரும் காவல்துறை அதிகாரி ராஜேந்திரனும் காசை வாங்கிட்டு முறைகேடாக குட்காவுக்கு அனுமதி கொடுத்துட்டாங்க, தமிழ்நாடு முழுக்க குட்கா புழங்குது அப்படின்னாரு. நீங்க தமிழ்நாடு முழுக்க கஞ்சா புழங்குது, அபின் புழங்குது, மெத்து புழங்குது, போதை மாத்திரை புழங்குது, போதை ஊசி புழங்குது. அந்த போதையை போட்டுட்டு அவன் வன்முறை செயல் ஈடுபடுறான், குற்றத்தில் ஈடுபடுறான், கொலை பண்றான், காவல்துறை அடிக்க வர்றான், எல்லா கருமும் நடக்குது தமிழ்நாட்டில். இந்த கூத்தெல்லாம் ஒரு பக்கம் நடக்குதுன்னா இந்த பக்கம் காவல்துறைக்கும் போக்குவரத்து துறைக்குமே சண்டை. இந்த லட்சணத்துல ஐயா ஸ்டாலின் வந்து நிர்வாகம் பண்றாங்க. ஐயா ஸ்டாலினுக்கு தெரியாம காவல்துறை வந்து வழக்க போட்டுக்கிட்டு இருக்குதா? புரியல எனக்கு. இப்ப வந்து டெல்லியில வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் இருக்காரு முதலமைச்சரா, அங்க வந்து காவல்துறை வந்து தன்னாட்சி அமைப்பு இல்ல, மத்திய அரசு கட்டுப்பாட்டில் உள்ள ஒரு அமைப்பு. அங்க வந்து காவல்துறை வந்து முதலமைச்சரின் கட்டுப்பாட்டில் இல்லை. அங்க வந்து காவல்துறை வந்து அதாவது தான் தோணித்தனமா என்ன வேணாலும் பண்ணா புரிஞ்சுக்க முடியுது. ஆனா தமிழ்நாட்டில் ஸ்டாலின் கையில காவல்துறை இருக்கு. அந்த காவல்துறை வந்து தான் தோண்டித்தனமாக பழி வாங்கம்னா ஐயா ஸ்டாலின் என்னதான் பண்றாரு? எதிர்கட்சி எல்லாம் கூட சொல்லணும் பொம்மை முதலமைச்சர்னு. உண்மைதான் உள்ள இருக்கு, பொம்மை முதலமைச்சர்ங்கிறது உண்மைதான் உள்ள இருக்கு, அப்படிதான் இருக்கு. 2 விஷயம் தான். ஒண்ணு, இப்படி எல்லாம் நடக்கிறது ஐயா ஸ்டாலினுக்கு தெரியாம இருக்கணும். இல்ல வந்து தெரிஞ்சும் அவர் பேசாம இருக்காருன்னா நிர்வாகத்தினற்ற கையாகாத முதலமைச்சா இருக்கணும். ஏன்னா இந்தியாவில் பாஜக ஆளாத மாநிலங்களில் கூட நடக்காத ஒரு கூத்து நடந்துச்சு. தமிழக சட்டசபையில 12 மணி நேரம் வேலைங்கிற ஒன்றை வலியுறுத்தி மசோதாவை மே 1 உழைப்பாளர் நாளுக்கு 15 நாளைக்கு முடி கொண்டு வந்தாங்க. கேட்டா ஒரு விளக்கம் சொல்லப்படுச்சு, இல்ல முதலமைச்சர் வந்து சட்டசபையில் இல்ல, அவர் மத்தியானம் கிளம்பி போயிட்டாரு, அதுக்கு பிறகுதான் மசோதா போடப்படுச்சு, முதலமைச்சருக்கே தெரியாது அப்படின்னு புதிய விளக்கம். எவ்வளவு பெரிய அபத்தம். ஆனா இந்த ஆட்சி தான் சொல்றாங்க இந்த ஆட்சி சிறப்பான ஆட்சிங்கிறாங்க. கேட்டாம் சொல்றாரு, அதாவது இந்த ஆட்சியை யாரும் குறை சொல்ல முடியாது. ஏன் குறை சொல்ல முடியாது? குறை சொன்னா வழக்க போட்டு உள்ள தள்ளிடுறேன், அப்ப எப்படி குறை சொல்லுவேன்?